சிவகங்கையில் தனியார் உணவகத்தில் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். சிவகங்கை இந்திரா நகரை சேர்ந்த கார்த்தி, அபர்ணா தம்பதியினர் தங்கள் குழந்தையின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தனியார் உணவகத்தில் சாப்பிட்டுள்ளனர். இதையடுத்து வீடு திரும்பிய 4வரும் கடுமையான வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கார்த்திகின் தாய், சிவகங்கை, மதுரை பகுதிகளில் உள்ள உணவகங்களில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். ட்ரெஸ் எடுக்க போன இடத்துல மதியானம் சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் ஐயங்கார் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. மத்தியானம் நைட்டு வீட்டுக்கு வந்தவ நைட்டு 1 மணிக்கு ஒவ்வொருத்தருக்காக வாந்தி பேதி போய்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நாங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணினதுக்குள்ள இப்போ பண்ணியிருக்கிறோம். ஒருத்தருமே இன்னும் இதாக ஆகலை. அது என்ன செய்யறதுன்னே தெரியலை. நீங்கள் உணவுத்துறை அதிகாரியை நீங்கள் எல்லா கடையிலும் நீங்கள் சோதனை பண்ணுங்க. இப்படி மக்கள் கிடந்து இப்படி நாங்கள் நம்பித்தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இப்படி கிடக்கிறவங்களுக்கு இவருக்கு நாங்கள் பிள்ளைக்கு பொழைக்காதான்னு 4 உயிர் கிடக்குது இந்த ஆஸ்பத்திரி.